அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஒரு சித்தரை பற்றியோ அல்லது ஒரு கடவுளை பற்றியோ நான் பேசுகிறேன் அப்படின்னா, அது முதல்ல பிரபஞ்சமாக தான் வந்து பேச வைக்குது. அது ஏன் பிரபஞ்சமாக பேச வைக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரியாது 1 வாரம் கழித்து தான் அவங்களுடைய ஜெயந்தி நாள் இருக்குது, இல்லை அவங்களுடைய குரு பூஜை நாள் இருக்குதுன்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த விஷயத்த நான் பேச ஆரம்பிச்சிருப்பேன். எனக்கு எதனா சில உணர்வுகள் வந்திருக்கும். அது ஏதோ எனக்கு வந்து சூட்சுமமா சில விஷயங்கள சொல்ல வந்திருக்கும். அது அது அந்த பெயர்களை கொண்டவர்களோ, அதே மாரி அந்த புராண கதையில இருக்கிற ஒரு நிகழ்ச்சி மாரி என் லைஃப்ல ஒண்ணு நடக்கிற மாரி இருக்கும். அ அது ஒண்ணு காரணம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப டெப்த்து போயிட்டு வணங்க ஆரம்பிக்கிறப்போ பார்த்தோம்னா, நாளன்னைக்கு தான் அதுக்கு வந்து குரு பூஜையே, நாளன்னைக்கு தான் அதுக்கு வந்து ஜெயந்தியே அப்படின்ற மாரி வரும். அப்போ புரிஞ்சுக்கிறேன். அப்போ அந்த பிரபஞ்சமாகதான் எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்குதுன்னா, அது காரணம். அப்போனா நான் ஒரு பெரிய மகானா, இல்ல கடவுள் சக்தி இருக்கிற ஆளான்னா கிடையாது. நான் முதல்ல ஒரு சித்தரை வணங்க ஆரம்பிக்கிறேன். கடவுளெல்லாம் ரொம்ப வணங்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, முதல்ல அ அந்த யோகிராம் சுரத்குமார் அவர்கள சித்தரை வணங்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அந்த கனெக்ஷன் கிடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவரு உன் வாழ்க்கைக்கு சவுத் இந்தியாவுல தமிழ்நாட்ல பொறந்த நீ முருகனுடைய இது உனக்கு தேவை இருக்குது. அப்போ அந்த பழனியில இருக்கிற கனகம்பட்டி பழனிசாமி ஐயாவ நீ பேசுகிற மாரி சிச்சுவேஷன் கொண்டு வந்துடுறேன். அப்புறம் நீ அதுக்கான பக்தியான ஆள் ஆயிடு. அப்படின்ற மாரி கொண்டு வரது. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அந்த கனகம்பட்டி பழனிசாமி ஐயா தான் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி கூட உனக்கு முக்கியம். கடுவெளி சித்தர் கூட உனக்கு முக்கியம். அப்படின்னு அடுத்தடுத்து அந்த சித்தர்கள் இன்னொருத்தர காட்டுறாங்க. இந்த அளவுக்கு உனக்கு வந்து நம்பிக்கையும், இந்த அளவுக்கு பக்தியும் இருக்குதா? அப்பன்னா இவங்கள கூட உன்னுடைய நட்சத்திரத்துக்கு உன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி இந்த நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அப்பன்னா அந்த வேற போன ஜென்மத்தில உன்னுடைய கதைக்கும், உன்னுடைய புராண கதையில இருக்கின்ற எதிரியினுடைய நட்சத்திரமும், அதே ஆத்மா வந்து இந்த ஜென்மத்தில இவங்க உடம்புல அது இருக்குது. அப்ப இந்த சித்தர நீ வணங்குனியானா, அந்த எதிரியினுடைய ஆத்மாவ ஆத்மாவ அந்த மனிதரையே அல்ல, அந்த ஆத்மாவோடு போரிடுவதற்கு உனக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த சித்தர் துணைய வச்சுக்கோ அப்படின்ற மாரி வருது. சரி என் கதையான்னா, இல்ல இது உங்க கதை. இது நான் சொல்கிறது நான் என்ன பேட்டர்ன் சொல்கிறேன்ற விஷயத்த உங்க வாழ்க்கை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயத்த எனக்கு பார்க்காதீங்க. என் தற்பெருமைய, என் பெருமைய சொல்ல வரல. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த இறை சக்தி இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஆத்ம சக்திகள் இருக்குது. ஒவ்வொரு சக்திகளுக்கும் பிரபஞ்ச சக்தி இருக்குது. ஆனா, அத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கும்போது, உங்கள கூட பிரபஞ்சம் கனெக்ட் ஆகும். அப்ப நான் சொல்ற மாரி நீங்களும் சில விஷயங்களோட மேட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க சாதாரணமா ஒரு லவ் சினிமா கூட பார்ப்பீங்க. நீங்க சாதாரணமா ஒரு சினிமாவுல வேற எதனோ நெறைய சண்டைகளும், போரும் கூட பார்ப்பீங்க. ஒரு காலத்துல நம்ம புராண கதைகள் பார்த்தோம். மகாபாரதம், ராமாயணம் மாரி. ஆனா, இப்ப நம்ம சினிமா மூலமா பார்க்குறோம். அந்த சினிமா மூலமாக கூட உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் கனெக்ட் ஆகியிருக்கும். அதனால அத வேற ரூபத்துல பார்க்குங்க. அதுல சுவாரஸ்யத்துக்காக சேர்க்கப்படுகின்ற அடிதடிக, ரொம்ப அந்த இது இருக்குதுங்கல்ல, ரொம்ப வல்கரா காட்டுற விஷயங்கள், அதுங்களெல்லாம் வந்து ரொம்ப போட்டுக்காதீங்க மனசுல. இன்னும் சொல்லப்போனா ரொம்ப சண்டை காட்சிகள் வந்தா ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க இதில பார்க்குறதா இருந்தா, ஓடிடியில பார்க்குறதாக இருந்தாலோ, அல்லது உங்களுக்கு வேறு கொஞ்சம் Netflix இந்த மாரி Disney Hotstarலலாம் பார்க்கும்போது, ரொம்ப நெகட்டிவா வர இடத்துங்கள்ல அதில ரொம்ப ஆழ்ந்து பார்க்காதீங்க. அது வந்து இது ஒரு பிரபஞ்சம் நமக்கு எதனா சொல்லுன்றதுக்காக அந்த கதையில உங்களுடைய டைம் பாஸ் பண்ணணுமோ தவிர, ஆனா அது கூட வந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையிலே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கும் அது. உண்மையிலேயே லைஃப்ல இன்னைக்கு டேட்டுக்கு என்னென்னலாம் பிரச்சனைங்க நடக்குதுன்றத வந்து அழகாவே சினிமா ஆக்குறாங்க. அதனால அத பார்க்கும்போது நம்ம நெனச்சிட்டுருப்போம், ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுன்னா சாமானியமா முடிக்கிற விஷயம். ஆனா அத வந்து என்னான்னா மேல 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 ஒரு வீடு கட்டுறதுன்னா, அதுக்கு வந்து இதுக்கு எவ்வளோ ஆச்சு, அதுக்காச்சு அந்த பில்டர்ஸுங்க வந்து அதில நெறைய கமிஷன்ஸு. இது அந்த கமிஷனு, இந்த கமிஷன் நெறைய போட்டு, போட்டு, போட்டு இதுக்கு இவ்வளோ தான் செலவாகும். அவங்க இத கேட்டாங்க, இன்னொரு டைல்ஸ் வைக்க சொன்னாங்க, இன்னொரு மார்பிள் பண்ண சொன்னாங்க. அதுக்கு இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு அதனுடைய அளவ விட, அவங்களுக்கு சேர வேண்டிய காச விட எக்ஸஸா போயிட்டே இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரும். அப்போ அங்க போனோம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோம்னா, அவங்க வந்து ஒரு இது சன்மானம் மாரி அதுக்கு கேட்கறதா இருக்கும். இதெல்லாம் வந்து அழகா இன்னைக்கு வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள அழகா வந்து உனக்கு சினிமா மூலமாவோ, இல்ல வெப் சீரிஸ் மூலமாவோ, வெறும் சினிமானாவே கெட்டது மட்டும் தான் சொல்லி தராங்க அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாரி விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் இருக்குது. இது ஏற்கனவே நம்ம இதெல்லாம் கவனிச்சு வச்சிருந்தோம்னா, நமக்கு வந்து அந்த அது ஒரு உஷார் இருக்கிறதுக்கு உதவும்னு சொல்றேன் நான். இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் தம்ப்நெயில்ல போட்டிருக்கிறேன்.
ஐயா வைகுண்டரை ஒருவர் வணங்க வேண்டுமென்றால் ஜாதி சமய வேறுபாடு மட்டுமல்ல, வேறு எந்த வேறுபாட்டால் உங்கள் மனதிலேயே நீங்கள் புழுங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றாலும்னு போட்டேன். அதிலேயே ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுது. மனதிலேயே புழுங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்னா, ஏன் மனதிலேயே புழுங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஏன் நேருக்கு நேர் கேட்க முடியாது? ஏன்னா சம்மந்தப்பட்டவர் தான் உன்னை படிக்க வச்சிருப்பார். அப்பாவாக இருப்போம். தாத்தா தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் தாத்தாவுக்கு சம்மந்தப்பட்ட நீங்கள் அல்லாத வேறு மற்றவங்களும் தாத்தான்னு கூப்பிட்ற ஆளுங்க இருப்பாங்க உங்கள் வீட்டில். உங்களுக்கு எப்படி அவர் தாத்தாவோ, உங்களுக்கு எப்படி அவர் அப்பாவோ, அதே மாதிரி தாத்தா, அப்பா அப்படின்னு கூப்பிட்ற மற்ற நபர்கள் இருப்பாங்க. அப்போ மற்ற நபர்கள் வாழ்க்கையில் வேறு வேறு உறவுகள் வரும்போது, அந்த தாத்தா உனக்கும் அன்பு தரணும், அவங்களுக்கும் அன்பு தரணும். நீ நல்லவங்களா இருக்கலாம், இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லதும் கொஞ்சம் கெட்டதும் கலந்தா இருக்கலாம். அந்த இன்னொரு பார்ட்டு இல்லை எப்படியோ ஒன்று மிக்ஸ் ஆகியிருக்கும். அப்போ சமமாக எடுத்து கொடுக்குற இடத்துல அவங்க தடுமாறத்தான் செய்வார்கள். அந்த நம்மளுக்கு உன்னதமான உறவாக இருந்தால் கூட அவங்க தடுமாறத்தான் செய்வார்கள். இப்போது அதுக்கு அடுத்த அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா, நேருக்கு நேர் ஷர்ட்டு காலரை பிடிச்சி சண்டை நீங்கள் போட முடியாது. ரொம்ப உறவாகவே ஆகிட்ட பின்னாடி, கணவன் மனைவியவே ஆகிட்ட பின்னாடி, பெத்த பசங்களே ஆகிட்ட பின்னாடி, நீ அவங்க நம்மளுக்கு அநியாயம் தான் பண்ணுறாங்கன்னு தெரியும். நம்மளை அடிமைப்படுத்துறது தான் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு தெரியுது. இல்லை அவங்க நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பழி வாங்குற மாதிரி தெரியுதுன்ற மாதிரியும் இருக்கும். இல்லை நம்மளை பார்த்து அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் நீ அவங்கள நேருக்கு நேர் வெளிப்படுத்தவே முடியாதுன்ற ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில் அமையுதுன்னா, அதுதான் ஏன் மனதிலேயே புழுங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்ன்ற விஷயம் தான் நான் தமிழில் போட்டிருக்கேன். இங்கே தான் ஐயா வைகுண்டர் வராரு. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஐயா வைகுண்டர் வருவார் உங்களுக்கு. ஏன் மனதிலேயே நீங்கள் புழுங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த மனதிலேயே புழுங்கி கொண்டு இருக்கின்ற அந்த வார்த்தையை பார்த்து கிளிக் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா, அதுக்காகவே அதை கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஏன் கிளிக் பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் யாரையுமே தவட மேலே 2 விட்டு அரைஞ்சவங்க இல்லை, வாய் விட்டு சண்டை போட்டவங்க இல்லை. ஆனால் மனசில் கொலை பண்ணலாம் போல் இருக்குது உங்களுக்கு. ஒரு 4-5 பேர் வாழ்க்கையில் கொன்னுடலாமான் இருக்குது. ஆனால் வாய் விட்டு ஒரே நாள் அவங்கள அதட்டி கூட நீ பேசுனதில்ல, அவங்கள நீ அதட்டி கூட பேசுனதில்ல. ஆனால் மனசில் அவங்கள கொன்னா கூட அதில் பெரிய தப்பு இல்லை, அந்த அளவுக்கு அவங்க மேலே தவறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? அவங்க வேறு ஏதோ தவறு பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய அஃபேர் இருக்குது, அவங்களுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அவங்க குடிப்பாங்க, அவங்க சிகரெட் பிடிப்பாங்க, அவங்க கஞ்சா அடிப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. அவர்களுடைய சில கேரக்டர்ஸ் உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துதா? அவங்களுடைய சில கேரக்டர்ஸ் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் உங்களுடைய நிம்மதி குலையத்துக்கு காரணமாக இருந்ததா? அப்படின்னா உனக்கு புழுங்குவ. ஆனால் நேரில் அப்படிப்பட்டவங்கள கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னா, 2 தரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி. யார் இருக்கிறாங்க? கல்வி அறிவு இல்லாத எதிரிகள், கல்வி அறிவு உள்ள எதிரிகள். இந்த 2 பேரால் ஆட்கொள்ளப்பட்டு தான் நம்ம சாகுறோம். அந்த விஷயத்துக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் ஐயா வைகுண்டர் சொல்கிறேன். 4ஆம் தேதி வரத்துக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் கடகடான்னு அப்போ போட்டேன் ஒரு 10 பார்ட்டு ஐயா வைகுண்டர் பற்றி. அதெல்லாம் ஃபுல்லாக ஐயா வைகுண்டர். அவர் முந்திரி கிணறுகள் வச்சுருந்தார், ஜாதி சமய வேறுபாடு இல்லாமல் இருந்தார், எல்லா இடத்துலையும் எல்லாரையும் சமமாக பாவித்தார், அவர் திருச்செந்தூர் கடலில் வந்தார், அவர் விஷ்ணு ரூபம் அப்படி பேசின்னு போனது அதெல்லாம். ஆனால் அவர் தீய சக்தியை விலக்கக்கூடிய சக்தி உடையது. அந்த எபிசோட்லேயே கூட போட்டுட்டேன். அந்த ஒரு பயங்கரமான என்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவினரான அவன் நான் செத்து போகணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க என் மேலே கடுப்புக்குது. ஆனால் என்னால் அவனுக்கு எதனா வாழ்க்கையில் பெரிய தப்பு நடந்ததுன்னா இல்லை, இன்னும் சொல்லப்போனால் நல்லது தான். ஊரே அவனுக்கு அவனை தான் நல்லா படிக்க வச்சாங்களே, அவனை தான் நல்லா படிப்பு இருந்தது, எல்லாம் அவன் ஒழுங்காக போக வேண்டியது தானே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவனுக்கு உதவி பண்ணணும்? அது அவன் தப்பு. அவன் ஒழுங்காக தன்னுடைய இருக்கிற படிப்பையும் சொத்தையும் காப்பாற்றிக்காது அவன் தப்பு. அதுக்கு நீ ஏன் பண்ணுற ஹெல்ப்பு? நான் அவனுக்கு பண்ணல, அவங்க அம்மாவுக்காக நான் பண்ணுறேன், அவங்க அம்மாவுக்கு பண்ணணும்னு பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஆழ் மனசில் ஒரு வெறி, நான் செத்துறது மேலேன்னு நினைக்கிறான் அவன். ஆனால் இன்னும் கொஞ்சம் உறவினர்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா, நான் செத்து போகணுன்னு நினைக்கல அவங்க, நான் உயிரோடு இருக்கணும், ஆனால் என்னை ஒரு மாதிரி பண்ணிடணும், என்னுடைய வாழ்க்கை தரம் இப்படி தான் இருக்கணும், அவங்க வாழ்க்கை தரம் இப்படி இருக்கணும். ஆனால் நான் அவங்கள காரணம் காட்டக்கூடாது, அதுக்கு நானே அதுக்கு காரணமாக இருக்கணும். அவங்க நான் என் வாழ்க்கை தரம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கிடையாது, நானே காரணம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கொண்டு வரணும் அவங்களுக்கு. அதுக்காக டெய்லியே இன்ச்சாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா அவங்க கல்வி அறிவுடைய எதிரிகள். இப்போ நான் சொன்ன விஷயம் எனக்கு இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி உங்கள் வாழ்க்கை தரம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இருக்குது,
அதுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜிகளும், கை வச்சே கெடுக்கிறதும், மனசுலயே சதா அதே நெனப்போட தியானம் மாரி பண்ணிட்டுருக்கிறதும் இருக்குது. ஆனா, நீ வந்து அதுக்கு சாட்சி உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, அவங்க அப்படிதாங்கிறாங்கன்ற விஷயம் உனக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது. இத யார் பண்ணுவாங்கன்னா, கல்வி அறிவுடையவர்கள் செய்வாங்க. இதே கல்வி அறிவு இல்லாதவங்க எப்படி செய்வாங்கன்னா, அவங்க மோஸ்ட்லி நம்மள படிக்காத மாமியாரா இருக்கும், படிக்காத நாத்தனாரா இருக்கும், படிக்காத இது மச்சானா இருக்கும், பிரதர் இன் லாஸ் அந்த மாரி படிக்காத ஆளா இருக்கும். இந்த படிக்காத ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது பார்த்தியா, அந்த எதிர்ப்பு வந்து 100 பேருக்கு தெரியிற மாரி பண்ணுவாங்க அவங்க. எல்லாருக்குமே தெரியும். கடகடன்னு கெட்ட பேர் எடுப்பாங்க. இந்த கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்வி அறிவுன்னு கூட சொல்ல முடியாது அது. நீ போயிட்டு ஹிஸ்ட்ரியும், ஜியாகிரஃபியும், சயின்ஸும் படிச்சுட்டு இருந்தா தான் வருமானா இல்ல. சொல்லப்போனா அதுக்கு கல்வி அறிவுன்னு சொல்றத விட ஞானம்னு சொல்லணும். அந்த ஞானம் அவர்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாரி புத்தக அறிவு தாண்டி அந்த ஞானம் கம்மியா இருந்தா என்ன ஆகும்னா, எனக்கு உன்ன பார்த்தா பிடிக்கலன்னு வச்சுக்கயேன். என்னை விட நீ ஏதோ ஒரு வகையில பெட்டரா இருக்கிற. நீ பெட்டரா இருக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்ப நீ வந்து என்ன அடிக்கலன்னா கூட பரவால்ல. நீ என்ன திட்டலன்னா கூட பரவால்ல. நீ இன்னும் சொல்லப்போனா நீ எனக்கு பணிவிடையே செய்ற. இன்னும் சொல்லப்போனா நீ எனக்கு வந்து நெறைய வந்து விஷயங்கள விட்டு குடுக்குற. இல்ல என் கால கூட டெய்லி பிடிச்சு விடுற. ஆனா கூட எனக்கு உன்ன பார்த்தா பிடிக்கல. நீ என் கால கூட பிடிக்கிற. ஆனா எனக்கு உன்ன பார்த்தா பிடிக்க மாட்டேன்து. ஏன்னா சில விஷயங்கள்ல என்னை விட நீ பெட்டரா இருக்கிற மாரி சமுதாயம் உன்ன பாக்குது. சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு நீ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கிற. சமுதாயத்துல உன்னை ஏதோ ஒரு விஷயத்துக்கு பாராட்டப்படுற. சமுதாயம் ஏதோ உன்னை பார்க்குற அளவுக்கு என்ன பார்க்க மாட்டேன்னுது. அதனால நீ என் கால டெய்லி வாஷ் பண்ணா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஏன் என்னை விட பெட்டரா இருக்கிற? அதுக்கு நான் உன்ன பயங்கரமா வச்சு செய்வேன். எப்படி வச்சு செய்வேன்னா, வீட்டில் குடும்ப நபர்களாகவே இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. அவங்க ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆணின் துணை கொண்டு அந்த விஷயத்தை நிறைவேற்றுவாங்க. இல்லை இது ஒரு ஆணாகவே இருந்துட்டால் இன்னும் மேட்ரு ஈஸி. சரி, அந்த ஆண் யாருன்னா உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டினுடைய பங்குதாரர்களாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிக குறிப்பிட்ட நேரத்தில் உனக்கான விஷயத்தை வந்து பொதுப்படியாக இருக்கிற சில விஷயங்களில் உன்னை கைவிக்க முடியாத மாதிரி பார்த்துக்குவாங்க. பொதுப்படி அதுக்கு ஒரு சில நியாயமான காரணங்களை சொல்லிடுவாங்க. சமுதாயம் நீ சொல்கிறது கரெக்டு தான்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. நீங்கள் அந்த ஒரு ஞானம் அந்த கல்வி அறிவோடு இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் சுலபம். இதை எப்படி ஸ்கிரிப்ட் எழுதணுமானா, சமுதாயம் அவங்கள நல்லவங்களாகவும் உன்னை கெட்டவங்களாகவும் பார்க்க முடியுன்றதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு கல்வி அறிவு இருக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப ஈஸி. இதே கல்வி அறிவு இல்லாதவங்களா இருந்தால் என்ன ஆகும்னா, ஒரு ஒரு சொத்து பங்கு தகராறாக இருக்கட்டும், இல்லை வேறு எதனா ஒரு விஷயமா இருக்கட்டும், வெளிப்படையாக தெரியும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்டோட அத்தை வந்து நல்ல ஒரு நிறைய இது லா ரிலேட்டட் இதெல்லாம் பண்ணிவிட்டு எக்கச்சக்கமான டாக்டரேட் பட்டம்லாம் வாங்கினவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு எஸ்எல்சி டைமில் வந்து இத்தனைக்கும் அவங்க ஒரு எஸ்எல்சியில் அநேகமாக அவங்க இது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க படித்து கிடிச்சு மேலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நல்ல நாலேஜபிள் தான். குடும்ப சூழ்நிலையினாலேயோ அந்த சமயத்தில் அவங்க அப்பா போனதுனாலையோ அவங்க அந்த எஸ்எல்சியில் அப்படி ஆயிருக்கலாம். ஆனால் அந்த என்னுடைய மாமியார் தான் அவங்களுக்கு அண்ணி. அவங்க மாமியார்ன்றவங்க 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் கூட படிக்காதவங்க, சரிங்களா? கல்வி அறிவில்லாத எதிரிகள்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். அவங்க படிக்கணும்னு உட்காரும்போதெல்லாம், எஸ்எல்சி படிக்கும்போது தான் நினைக்கிறேன் அவங்க சொன்னேன், அவங்க படிக்கணும்னு எக்ஸாமுக்கு படிக்கணும்னு உட்காரும்போதெல்லாம் தனக்கு பிறந்த குழந்தைய, முதல் குழந்தைய 2ஆவது குழந்தைய வேணும்னே அவங்க எதிரில் போயிட்டு தூளியில் போட்டு ஆட்டுறது. இது கொஞ்ச நேரம் ஆட்டிக்கிட்டு இருக்குது, இது குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து அந்த படிப்பை அந்த படிச்சுட்டு இருக்கிற இது வந்து கெடுக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்க எல்லாமே படித்தவங்க, அவங்க எல்லாமே பயங்கர கொஞ்சம் இது மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப எஜுகேட்டடாக இருக்கிறதோடு இல்லாமல் கொஞ்சம் அவங்க லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் அதிகமாக இருக்குது உனக்கு. இவங்களும் பணக்கார வீட்டிலேருந்து தான் போகுது இந்த மாமியார் கூட. ஆனால் இது படிக்காததாகவும் போகுது. அதே சமயத்தில் அவங்கள மாதிரி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண இடத்துலேருந்து போகல. அதனால் அவங்க போகும்போது ரொம்ப பண்ணிடுறாங்க. அவங்க எங்கள் மாமியாருடைய மாமியாரும் அவங்களுடைய நாத்தனாரும் அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, நிறைய இல்ட்ரீட் பண்ணிடுறாங்க. அந்த இல்ட்ரீட் பண்ணுறதுனுடைய வலி என்ன பண்ணுது எங்கள் மாமியார், டைரெக்டாகவே வச்சு அடிக்குது அவங்கள. எப்படின்னா, கல்வி அறிவு இல்லாததுனால. கல்வி அறிவு இருந்தது என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கும். இன்றைக்கி டாக்டரேட்டே வாங்கியிருக்க முடியாது. என்னுடைய ஹஸ்பண்டோடைய அத்தை இன்றைக்கி டாக்டரேட் பட்டம் வாங்க முடியாத மாதிரி பண்ணியிருக்கும். ஒருவேளை என் மாமியார் படித்த ஆளாகவும் இருந்து, நான் சொல்கிற ஞானமும் இருந்திருந்தா,
ஞானம்ன்றது வேறு, கல்வி அறிவுன்றது வேறு. நான் சொல்கிற மாதிரி ஞானம், ஆனால் கல்வி அறிவு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டக்குன்னு அந்த ஞானத்தை பிக் பண்ணிக்க முடியுது. அந்த கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு கூட சில பேருக்கு ஞானம் இருக்குது. அது அது யாரோ ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். கல்வி அறிவு நீங்கள் ஸ்கூலுக்கு போகலன்னா கூட ஞானம் இருக்கும் அவங்களுக்குன்னா, அது வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். ஸ்பெஷலாக பிறக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த கல்வி அறிவு இல்லாத எதிரிகளாக இருக்கிற பட்சத்தில் அது என்ன பண்ணுதுன்னா, டைரெக்டாகவே வந்து அது படிக்க விடக்கூடாது. அது ஒரு படித்த ஆளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்கள யாருக்கானா ஒரு இது பயிர் செய்கிறவங்களோ, அதிலே கொஞ்சம் இவங்களா இருப்பாங்களா, நிலபுலன்களை வச்சுருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க கீழே பயிர் செய்கிறவங்க அப்படி தான் இருந்தது அவங்க ஸ்டேட்டஸ்ன்றதுனால, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுத்துடணும். அவங்க மாமனாரும் போயிடுறாருன்றதுனால, இது வந்து நான் அண்ணன் தான் முன்னின்று நடத்தணும். அண்ணன், அண்ணி தான் நாங்கள் தான் இப்போ வந்து முதல் கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் முன்னின்று செய்வோம். அப்போ படிக்க விடாமல் இருக்கிறதுக்கு நீ டைரெக்டாக அவங்க தங்கச்சியை படிக்க வைக்காதுன்னு சொல்கிறதில்ல ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு. நீ அந்த எக்ஸாம் சமயத்தில் போயிட்டு கெடுக்கிறதுக்கு 1000 விஷயம் பண்ண வேண்டியது. ஆனால் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்கிறதுன்னா, அது வேணும்னா படிச்சுன்னு போட்டோம் பாவம், அவங்க அப்பா கூட இல்லை அப்படின்னு அதனுடைய ஸ்டேஜுக்கு அது படிப்பு இல்லைன்னா கூட இந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுது. படிப்பறிவு இல்லைன்னா கூட அது கொஞ்சம் வந்து அந்த வில்லங்கத்தனத்தை கொஞ்சம் அது கெட்ட அதுவே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுது. அது படிக்குதுன்னா படிச்சுன்னு போட்டோம் பாவம் அப்படின்னு சொல்லுதோ தவிர, இந்த இடத்துல அந்த அம்மாவை எக்ஸாம் சமயத்தில் படிக்க விடாத பண்ணிடுது. உண்மையிலே என்னுடைய மாமியார் வந்து கல்வி அறிவு இருக்கிறவங்க பண்ணுற ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமும் பண்ணுச்சு. அந்த மாதிரி வந்து அது கல்வி அறிவு இல்லாததுனால என்ன பண்ணிடுதுன்னா, அது வந்து பகிரங்கமாக எல்லோரும் எதிர்க்க தெரிகிற மாதிரி பண்ணிடுது. ரொம்ப நடிக்கிறதுக்கு, ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கு தெரியல. நடிக்குதுன்னா கூட அந்த நடிப்பை மற்றவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணிடுது. அதுதான் கல்வி அறிவு இல்லாத எதிரிகள். கல்வி அறிவு இல்லாத எதிரிகள் இருந்தால் நான் எப்போவுமே லாபம்தான் நமக்கு. ஏன்னா அது உலகத்துக்கே தெரிஞ்சிடும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அந்த லேடின்னா இப்படி தான், அந்த லேடி இந்த மாதிரி இது மற்றவங்க மேலே நல்ல குணம் இல்லை, மற்றவங்க வளர்ச்சியில் அதுக்கு விருப்பம் இல்லை, அது பொறாமையான லேடி, அந்த லேடி எதிர்க்கவே எதுவுமே செய்யக்கூடாது, முக்கியமான நிகழ்ச்சிகளை அந்த லேடிக்கு முதல்ல சொல்லவே கூடாது அப்படின்னு சமுதாயமே அந்த லேடியை ஒரு விதமாக ஒதுக்கிடும். அது எப்படி மற்றவங்ககிட்ட நடிக்குதோ அதே மாதிரி அவங்க கணவனுடைய பொருட்டு, அவங்க மாமனார் பொருட்டு சமுதாயம் அவங்களுக்கு சும்மா நல்ல காரியம் பண்ணும்போது பத்திரிக்கை வச்சு கூப்பிட்ருவாங்க, கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துருவாங்க. ஆனால் மனதளவில் அதை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இது யாருக்கு நடக்கும்னா, கல்வி அறிவு இல்லாத எதிரிகள் இருந்து தானா அவங்களுக்கு நடக்கும். இன்கேஸ் அவங்களுக்கு கல்வி அறிவும் இருக்குது, ஞானமும் இருக்குது, ஈவன் எங்கள் மாமியாருக்கே ஒரு வேளை கல்வி அறிவும் இருந்தது, அந்த ஞானமும் இருந்ததுன்னா, எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்க முடியாது, லா காலேஜ் போயிருக்க முடியாது, ஈவன் ஒரு டிகிரி கூட வாங்கியிருக்க முடியாது. அது நினச்ச மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த படிப்புக்கு போகாமல் பயிர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆட்களுக்கு தான் அது கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். அது எண்ணம் போல தான் நடந்திருக்கும். அதுதான் கல்வி அறிவு உள்ள எதிரிகளுக்கும் கல்வி அறிவு இல்லாத எதிரிகளுக்கும் இருக்கிற விஷயம். ஆனால் இதில் வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற இந்த மாதிரி பிளான் பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த லேடிஸ் இதை பண்ணிவிடுவாங்க. அதை செயல்படுத்துறதுக்கு அவங்க கணவன்மார்கள் வந்து டைரெக்டாக பண்ணுறதுக்கு, இப்போ அவங்கள கொஞ்சம் படிக்க வைக்கணும், காசு செலவு பண்ணணுன்னா கூட அவங்க அண்ணன் தானே பண்ணணும். அப்போது அந்த ஆண் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பொறுப்பே இருக்கிறான். ஆண் வந்து அதை டிசைன் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன் பண்ணி அந்த பழி வாங்குகிற விஷயத்தை, தனக்கு பிடிக்காதவங்க பழி வாங்குகிற விஷயத்தை பண்ணுறது வந்து அந்த மனைவிமார்களாக இருக்கும், அந்த பெண்களாக இருக்கும். அது செயல்படுத்த வைக்கிறது யாருன்னா, அந்த கணவன்மார்களையோ அல்லது தன் அண்ணனையோ தன் அப்பாவையோ ஏதோ ஒரு வகையில் இது பண்ணி அவங்கள பண சம்பந்தமான பொருளாதாரமான சம்பந்த விஷயத்தில் எந்த இடத்துல கையை வச்சா அவங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாத பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. கல்வி அறிவு உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேலேயே பழிய போடுவாங்க. இப்போது நான் சொல்கிறேன், எங்கள் ஹஸ்பண்டோட அத்தைன்னு, அவங்க மேலேயே சில தவறுகள் இருக்கும்ல. வேற்று மதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதோ, இல்லை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த லவ் பண்ணுறது, எந்தெந்த பீரியடில் எதெல்லாம் ரொம்ப தப்பாக பேசப்படுது, உனக்கு வந்து மார்க் சரியாக வாங்காமல் இருக்குது, அது எஸ்எல்சியில் ஃபெயில் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் நீங்கள் அதை போய் ஏன் பெரிய படிக்க வைக்கணும், ஏன் அந்த 4வது தெருவில் இருக்கிறவங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாங்கல்ல, அந்த மாதிரி வந்திருக்கலாமே. எஸ்எல்சி ஃபெயில் ஆனாலும் படிக்க வச்சானா படிக்க வைக்கலன்னா, இது வந்து நான் சொல்கிறேன், எங்கள் மாமியார் வந்து என்ன பண்ணிச்சு, அது படிக்கும்போது போய் கெடுத்து விட்டுருச்சு. ஆனால் கல்வி அறிவு இருக்கிறவங்களாம் தான் எப்படி பண்ணுவாங்கன்னா, எஸ்எல்சி தான் அதுதான் ஃபெயில் ஆயிடுச்சுல்ல, இதே நான் என் பையனோ இல்லை என் தங்கச்சியோ எங்கள் வீட்டில் இருக்கணும் ஸ்டேட் ஃபஸ்ட்டே வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருந்தால் அவங்கள வந்து நீ வந்து பெருசாக படிக்க வைக்கணும்னு சொல்லலாம், அப்படி கை வைப்பாங்க உனக்கு. ஆனால் எஸ்எல்சியில் ஃபெயில் ஆன ஆள் இன்றைக்கி டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறாங்கல்ல,
அப்போ நீ எஸ்எல்சியில் ஃபெயிலான விஷயத்தையே ஒரு பெரிய விஷயமா கொண்டு வரக்கூடாதுல்ல. கொண்டு வருவாங்க. யார் கொண்டு வருவாங்கன்னா, கல்வி அறிவுள்ள எதிரிகள் கொண்டு வருவாங்க அத்தை. கல்வி அறிவுள்ள எதிரிகள் எதையெல்லாம் சொல்லி அவங்கள பின்னாடி தள்ளலாம். அவங்க 1000 பண்ணியிருக்கட்டுங்க, எது வேணால் பண்ணியிருக்கட்டும், அவங்க உலக சாதனை கூட பண்ணியிருக்கட்டும். இந்த கல்வி அறிவு உள்ள எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்படிப்பட்ட உன்னதமான விஷயங்களை செஞ்சுருந்தாலும் அவங்க சைடில் ஏதாவது 1 2 கெட்டது இருந்ததுன்னா அதை இழுத்து பிடிச்சி அதை ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் போர்டு பண்ணி அதை முதல்ல பண்ணுவாங்க. அவங்களுக்கு சூட்சும அறிவு, கல்வி அறிவு என்ன பண்ணுதுன்னா, அந்த எதிரியை கூட எப்படி சாவடிக்கணும், தம் பக்கம் நான் தான் அந்த இதுவே பண்ணேன்னு தெரியாமல் பண்ண முடியும். நான் தான் உனக்கு அந்த வில்லங்க வேலையெல்லாம் பண்ணேன்னே உலகத்துக்கே தெரியாது. அதாவது உலகம் என்ன நினைக்கும்னா, இப்போ அந்த அம்மாவே வச்சுக்கினா, என்னுடைய ஹஸ்பண்டோடைய அத்தையை வச்சுக்கினா கூட, உலகம் இந்த கல்வி அறிவு மூலமாக அந்த அம்மா பாதித்தா என்ன ஆயிருக்குன்னா, அந்த அம்மா மட்டும் குறை சொல்கிற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. இவங்களை யாருமே அதை கிரியேட் பண்ணதுக்கான ஒரு புள்ளி பாயிண்ட்டும் ஒரு இடத்துலையும் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அது யாருக்குமே தெரியாது. உங்களால் தான் அது, அவங்களால தான் அந்த நடந்ததுன்ற விஷயமே தெரியாது. அது அவங்க தப்பே தான்ன்ற மாதிரி அதுக்கெல்லாம் கூட ஸ்கிரிப்ட் எழுதி டிசைன் பண்ணுறவங்க இவங்க தான். கல்வி அறிவுடைய எதிரிகள் பண்ணுற ஸ்கிரிப்ட் தான். கல்வி அறிவு உள்ள எதிரிகள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, ஸ்கிரிப்டு, அதை ஒரு நாளும் அதை செயல்படுத்துவாங்க. எப்படி செயல்படுத்துவாங்கன்னா, அவர்கள் வீட்டு ஆண்கள் மூலமாக யாரிடம் பணம், பொருளாதார விஷயம், சொத்து பத்துக்கள், குடும்பத்தை நிர்வகிக்கின்ற விஷயங்கள், அவர்களுடைய கணவன்மார்களோ அல்லது அப்பாவோ யாரோ இருந்தாங்கன்னா அவர்களின் மூலமாக அதை நிறைவேற்றுவார்கள். ஆனால் அந்த ஆண்களுக்கே தெரியாது, இவங்க மூலமாக தான் அதை நிறைவேறிச்சு, அவங்க சொல்லி தான் நம்ம இதை செய்தோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஒரு மனோநல இதுவாக வந்து எப்படி செயல்பட்டால் எப்படி இருக்கும், சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு அவங்க தான் கெட்டவங்கன்ற மாதிரியும், இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இன்னும் நிறைய இடத்துல வந்து இது பண்ணுவாங்க. அதை தான் எந்த விஷயத்தை எந்த வேலையை செஞ்சோமோ அதுக்கு எதிரான ஒரு விஷயத்த நிறைய ஒரு ஃபங்க்ஷனில் இதிலெல்லாம் பாவம் அது ரொம்ப ஆசைப்பட்டது, அது படிக்கணும்னு ஆசைப்பட்டது. நான் கூட வந்து ஒரு சமயம் வந்து அதுக்கு காசு கொடுத்து நீ பேசாமல் கரஸ்லையானா சேருன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் வந்து பாவம் அதனால் படிக்க முடியாத போச்சு, அதனால் அப்படி சொல்லிடுவாங்க. உண்மையிலே கொடுப்பாங்க, அதுக்காக கரஸில் படிச்சிடுன்னு சொல்லிட்டு ஒரு தொகை கூட கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கட்டத்திலேயே அது இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த கட்ட கல்விக்கு போகாமல் அது அடுத்த கட்ட ஒரு பெரிய சூப்பர் மாப்பிள்ளைன்னு இல்லாத ஒரு திட்டமான மாப்பிள்ளை போதும், ஒரு கிராமத்தில் இருக்கின்ற மாப்பிள்ளை போதும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. ஆனால் கரஸ்லையானா போய் படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை கொடுத்து போயிட்டு கரஸில் சேர்ந்துக்கோ பேசாமல் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. நீ அதில் அதுதான் கல்வி அறிவு உடைய எதிரிகள் பண்ணுற விஷயம் இதுதான். ஆனால் ஒரு சமயத்தில் பார்த்தா அவங்க அதுக்காக வேண்டி அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி நீங்களே மாப்பிள்ளை பாருன்னு சொல்கிற மாதிரி விஷயம் வந்துதானா, அவங்க வந்து ஒரு பெருசாக இவங்க படித்து ஃப்யூச்சரில் பெருசாக வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடு அடித்து பிடிச்சி பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை வந்து தவறி போயிடக்கூடாது, இது கண்டிப்பாக நடந்தணுன்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக சந்தேகமே வரக்கூடாதுன்றதுக்காக நான் சொன்னேன் பாருங்கள், கரஸ்லையானா படின்னு துட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலையும் பண்ணுவாங்க உனக்கு. அதை சந்தேகம் வர முடியாது. இது வந்து ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நல்லா தெரியும் அது இவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்கள நம்ம வெளியில் ப்ரூஃப் பண்ணி கொண்டு வர முடியலன்னு சொல்கிறது ரொம்ப தெரியும். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற ஆண்கள், அது ஒன்றுக்கு மேற்பட்ட, அது கணவன் மட்டுமே இல்லை, அந்த குடும்பத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற சில ஆண்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆண்கள் மனசில் இவங்களை ஒரு மகாலட்சுமி மாதிரி கிரியேட் பண்ணிக்குவாங்க. கல்வி அறிவும் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி கிரியேட் பண்ணிக்குவாங்க அந்த ஆண்கள் மத்தியில். அந்த ஆண்கள் எதிர்க்க இவங்க பேசுகிற ஸ்கிரிப்டே வேறு மாதிரி இருக்கும். அந்த குடும்பத்தையே மேலுக்கு கொண்டு வரதுக்காக தான் நான் பண்ணுறேன், இந்த ஊரையே மேலுக்கு கொண்டு வரதுக்கு தான் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கடவுள் மாதிரி அவங்கள பார்க்குற மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளிடுவாங்க. இதே கல்வி அறிவு இல்லாத எங்கள் மாமியார் கூட தான் அதை கடவுள் மாதிரி பார்க்கணுன்னு நினச்சி தான் அது சாமியை என் மேலே சாமியே வந்துச்சு, அப்படியானா எனக்கு பயப்படுங்கடா நீங்கள், அப்படியானா என் காலில் வந்து விடுங்கடா நீங்கள் சாமி அடிச்சது. கல்வி அறிவு இல்லாதவங்க வந்து அவங்களும் என்னை கடவுள் மாதிரி பார்க்கணுன்னு சாமி வந்து ஆறுது, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்க. எனக்கு சாமி, நானே தான் சாமி, அன்னபூர்ணிமா பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. உனக்கு அன்னபூர்ணி படிச்சு தான் படிக்கலையா தெரியாது. ஆல்மோஸ்ட் கல்வி அறிவு இல்லாதவங்க சமுதாயம் தன்னை திரும்பி பார்க்கணுன்றதுக்கு நான் தான் சாமி, எனக்கு சாமி என் மேலே வந்துச்சு, நீ என் காலில் விழுன்ற மெத்தடு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கல்வி அறிவு உடையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு மாதிரி பண்ணுவாங்க.
வேற யாருடைய பணமோ உபயோகப்படுத்தியிருப்பாங்க. வேற பணங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தெல்லாம் நான் தொடுறதே கிடையாது. அத நான் பண்றதே இல்ல. நான் எல்லாத்தையும் அப்படியே வாங்கி அப்படியே குடுத்துடுறேன். நான் தானம் பண்றேன். நானே தான் வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ணேன். நான் தான் இந்த ஊரையே செழிப்படையச் செய்தேன். இந்த மாரியெல்லாம் சொல்லி சொல்லி அவங்களுக்கு மெஸ்மரிசம் மாரி பண்ணி அந்த பல ஆண்களை, ஒரு ஆண்கள் இல்ல. நான் சொல்றது பல ஆண்கள்ன்றது வேற ரூட்ல சொல்ல நானு. இது பெருசா அஃபெயர்லாம் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க அந்த மாரி விஷயத்துல. அந்த மாரி கெட்ட பேர் வராம பார்த்துக்குவாங்க. அந்த நெறைய பேரினுடைய ஆண்கள் மனதில இவங்க வந்து அறிவால் உயர்ந்தவர், இவர் பண்பால் உயர்ந்தவர், இவர் கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்றத கொண்டு வருவாங்க. கல்வி அறிவுடையவர் கொண்டு வருவாங்க. ஆனா, இந்த கல்வி அறிவு இல்லாத லேடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்க மாமியார்ன்னு சொன்னேன் பாருங்க. அவங்கள விட நெறைய பேர் வாழ்க்கையே கெடுக்கிறவங்க, இல்ல நெறைய பேர் வாழ்க்கைய நாசனம் பண்றது, அல்லது நெறைய பேர் மனசுல கொடூரமான கோவங்களை உண்டாக்கி இருப்பவங்க யாருன்னு பார்த்தா, கல்வி அறிவு உடைய எதிரிகள் தான் அதிகம். இந்த கல்வி அறிவு இல்லாத எதிரிகள கூட நீ வந்து மன்னிச்சு விட்டுருவ. ஆனா, ஏன்னா அவங்க அங்கேயே மாட்டிடுறாங்க. முதல் 4வது ஸ்டெப்லயே ஊர் அவங்கள வந்து பண்ணிடுது. ஆனா, நீ ஒரு நல்ல பேரோடவே, ஒரு நல்ல புகழோடவே, உனக்கு எல்லா விஷயங்களோடவே நீ வந்து ஒரு விஷயத்தை கெடுக்கிற அளவுக்கே பண்ணுறதுன்றது எண்ணிக்கையில் கூட அதிகமாக இருக்கும் உனக்கு. இவங்க பண்ணுறதெல்லாம் ஒரு அவங்கள சுற்றி அவங்களுக்கு ஏன்னா எங்கள் மாமியாருக்கு வந்த புதுசில் அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாத போயிடுச்சு. அதனுடைய வாழ்க்கையை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதனுடைய வாழ்க்கையை சுற்றி யாரெல்லாம் அது ரொம்ப பண்ணாங்களோ அது வரைக்கும் பார்த்துக்குவாங்க இந்த கல்வி அறிவு இல்லாதவங்க கூட. ஆனால் இந்த கல்வி அறிவு உடைய எதிரிகள் கிட்ட என்ன பிரச்சனைனா அவங்க வாழ்க்கை பாதிச்சு இருந்தால் கூட பரவாயில்ல. அவங்க வாழ்க்கை யாரோ பாதிச்சுது அதனால் பதிலுக்கு பதில் பழி வாங்குறது கூட நடக்காது. அவங்களுக்கு யாரெல்லாம் தன்னை விட அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புக்குதுன்னு தெரியுதோ அவங்களுக்கு யாரெல்லாம் அவங்கள விட அட்ராக்ஷனோ இல்லை அவங்கள விட பயங்கர ஒரு ஒரு நல்ல பேரோ இல்லை அவங்களுக்கு வர வேண்டிய அட்ராக்ஷன் மீன்ஸ் அந்த அவங்கள நோக்கி ஃபோக்கஸ் ஆகுதுல்ல, நிறைய பேர் மனசில் பதியுதுல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து வேறு யாருக்கோ ஒருத்தருக்கு அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கோ நம்ம தெருவில் இருக்கிறவங்களோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ தனக்கு வர வேண்டிய அந்த மரியாதைகள் தனக்கு வர வேண்டிய அந்த விஷயங்கள் அவங்க மேலே போகுதுன்னா அவங்கள சாவடிக்கிறதுக்கு எது வேணால் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணுவாங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து இவங்க மேலே அன்பு வச்சுருக்கலாம். அந்த பர்சன் இவங்க டெய்லி இவங்க பாத பூஜை கூட பண்ணலாம். ஆனால் ஏய் நீ தான் என்கிட்ட அடங்கி போனால் கூட நீ தான் எனக்கு வந்து இது நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டால் கூட உன்னை நான் இப்படி தாண்டி பார்ப்பேன், உன்னை நான் இப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்கும். அந்த பர்சனுக்கு அந்த இவங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விமலான்னு ஒரு பர்சன் இவங்களுக்கு பிடிக்காது இருக்கிறாங்க. அவங்களுடைய வளர்ச்சியில் தான் இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விமலாவுக்கு யாரெல்லாம் எதிரிகள் இருக்கக்கூடும்ன்ற இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஆவாங்க. அந்த மாதிரி வந்து அது கிளக்கிளையாக போயிட்டே இருக்கும். அது கிளக்கிளையாக போகும். இந்த கிளக்கிளையாக போகிற விஷயம் நான் சொல்கிறது இந்த கல்வி அறிவு இல்லாத எதிரிகள் மூலமாக நடக்காது. இந்த கல்வி அறிவு உள்ள எதிரிகள் மூலமாக தான் நடக்கும். அந்த மாதிரி நான் சொன்ன விஷயம் புட்டு புட்டு வைக்கிற மாதிரி உங்களுடைய ஆழ் மனசை நான் டச் பண்ணிட்ட மாதிரி உங்களுக்கு தோணிச்சேனா, நான் எதை சொல்ல வந்துட்டேன், உங்கள் வாழ்க்கையினுடைய இந்த பகுதியை நான் யாருமே இது வரைக்கும் பேசுனதில்லை, அதை தான் நான் பேசியிருக்கிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சானா, நீங்கள் ஐயா வைகுண்ட டெய்லி கும்பிடுங்க. ஐயா வைகுண்ட டெய்லி 108 போற்றி சொல்லுங்கள். தாமரையும் திலகமும் போட்டுக்கோங்க. அவர் பண்ணுறாரு பாருங்கள். இதே ஐயா வைகின்ற கோலத்தை நான் சொல்கிற அந்த கல்வி அறிவுடைய உங்கள் எதிரிகள் நான் சொன்ன மாதிரியே பண்ணுறவங்களா இருந்து அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து நான் சொல்கிற மாதிரி ஐயா வைகுண்ட வணங்கினா கூட அவங்களுக்கு ஐயா வைகுண்ட ஹெல்ப் பண்ண போகிறதில்லை. அதனால் நீங்கள் நான் சொல்கிறத பண்ணுங்கள். 4ஆம் தேதி அவருடைய ஜெயந்தி நாள் தாமரை போடுங்க, திலகம் போடுங்க. 108 முறையோ 363 முறையோ ஐயா வைகுண்ட போற்றி சொல்லுங்கள். ஜாங்கிரி முஞ்சா வாங்கி வைங்க, இல்லை வேறு எந்த நிவேதனம் கூட வைங்க, ஸ்வீட் வைங்க. நீங்கள் கற்பூர ஆரத்தி காட்டாதீங்க, சாம்பிராணி புகை போடாதீங்க, தீபம் மட்டும் ஏற்றி வைங்க. திரும்ப திரும்ப 4ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை நான் படிப்படியாக சொல்லிட்டு வந்துடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.